தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அமைதியாக்கும் தேவன். யோசுவா 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. பிரியமானவர்களே, 2025ஆம் வருடம் மே மாதம் வரை என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர் என்று கூறிய தாவீதோடு சேர்ந்து நாமும் தேவனுக்கு நன்றி கூறி புதிய மாதத்தை துவங்குவோம். தேவன் அளிக்கும் அமைதி என்பது போருக்கு பின்வரும் ஆசீர்வாதமாக உள்ளது. யோசுவா ஜனங்களை வாக்குத்தத்த தேசத்துக்குள் அழைத்து சென்றபோது பல போர்களில் எதிரிகளுக்கு எதிராக போரிட்டார். இறுதியில் தேவன் அவர்களுக்கு ஒரு முழுமையான ஜெயத்தை கட்டளையிட்டார். இந்த அமைதி யோசுவாவின் சக்தியினால் அல்ல, ஜனங்களின் பலத்தினாலும் அல்ல, தேவனின் திட்டம் நிறைவேறியதற்கு பின் வந்த அமைதி. இங்கே நாம் ஒரு முக்கியமான உண்மையை காண முடிகிறது. தேவன் அளிக்கும் அமைதி என்பது போருக்கு பின்வரும் ஆசீர்வாதமாக உள்ளது. நாமும் பல நேரங்களில் வாழ்க்கையின் போரில் சிக்கிக் கொள்கிறோம். பலவிதமான சோதனைகள் அகப்படும் போதும் தோல்வி, காலதாமதம், இழப்புகள், பயமுறுத்துதல், துயரங்கள் ஏதோ ஒன்று. இப்படிப்பட்ட போர்களில் நம்முடைய விசுவாச யாத்திரை தேவனின் வழியாக பூர்ணப்படும் போது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணி அமைதியான சூழ்நிலையை கட்டளையிடுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கடந்த மாதங்களில் சந்தித்த யுத்தங்களில் தேவன் வெற்றி தந்து நம்மை ஒரு ஆன்மீக அமைதிக்குள் அழைத்து செல்ல விரும்புகிறார். இயேசு சீஷர்களை அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று அழைக்கிறார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதி அடித்தது. அவர்கள் இயேசுவை பார்த்து, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இயேசு காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசு சீஷர்களை பார்த்து, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். தேவன் நமக்காக போரிட்டு நம்மை அமைதிக்குள் அழைத்து செல்ல விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் செய்த யுத்தம் ஓய்ந்து போக அமைதியான வாழ்வு வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.